இன்னைக்கு இலங்கையில நீங்களும் நானும் ஒரு முஸ்லிமாக வாழ்றோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடம் தான். இங்க போர் நடக்கல, வாள் சுழற்றப்படல. ஆனா 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணில் கால் வச்ச சில மனிதர்கள் ஒரு சமூகத்தின் வரலாற்றையே மாற்றி அமைச்சாங்க. சுமார் கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகான ஆரம்ப கட்ட காலம். அரேபியால இருந்து வணிகர்கள் கிழக்கு நாடுகளை நோக்கி பயணம் செஞ்சாங்க. அப்படி வந்த அரபு வர்த்தகர்கள் இலங்கையில முதலா காலடி எடுத்து வச்ச இடம் தான் இந்த பேர்வல கரப்பகுதி. அப்போ அவங்க கொண்டு வந்தது வெறும் வாசன திரவியங்களோ சுவையுள்ள பொருட்களோ மட்டுமல்ல, இஸ்லாம்ன்ற நேர்மையான வாழ்க்கை நெறியையும் தான். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. மொழி தெரியாத, கலாச்சாரம் தெரியாத ஒரு புதிய நாட்டுக்கு வந்து எப்படி அவங்களால மக்களுடைய மனசை பிடிக்க முடிஞ்சு? காரணம் அவங்களோட வியாபார நேர்மை. அளவையில பொய் சொல்லல, சொன்ன வார்த்தையை மீறல. அவங்களுடைய நட்பண்பையும் கண்ணியத்தையும் பார்த்து இங்கிருந்த சிங்கள மன்னர்களும் மக்களும் வியந்து போனாங்க. மன்னர்கள் அவர்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம இலங்கையில இங்கே தங்கி வாழ நிலங்களையும் கொடுத்தாங்க. எந்த கட்டாயமும் இல்லாம அன்பாலும் பண்பாலும் மட்டுமே இங்க இஸ்லாம் மெல்ல மெல்ல பரவ தொடங்கிச்சு. இன்னைக்கு நாம நிக்கிற இந்த இடம் வெறும் வரலாற்று பதிவோ பழைய கட்டிடமோ மட்டுமல்ல, இலங்கை முஸ்லிம்களின் பல 100 வருட பாரம்பரியத்தின் முதல் புள்ளி. இன்னைக்கு இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பத்துக்கும் பின்னால பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கடற்கரையில இறங்கின அந்த அரபு வணிகர்களின் நற்குணங்கள் ஏதோ ஒரு வகையில ஒளிஞ்சிருக்கு. நம்ம வரலாறு எங்க தொடங்கிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி அவங்க காட்டிய அந்த நேர்மையையும் நட்பண்பையும் இன்னைக்கு நாம காப்பாத்துறது அவ்வளவு முக்கியம். உலக வரலாற்று நெடுகிலும் நமக்கு பார்க்க முடியுமான ஒரு மிக முக்கியமான உண்மை, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, குர்ஆன் வழியில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஈர்க்கப்பட்ட மார்க்கம். இதே போல இன்னும் பல வரலாறுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுகின்றன. ஜாவித் புஸ்வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.